5 மாதம் முடிஞ்சு 6ஆம் மாதத்தில் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக நம்ம வந்து என்ன பார்க்குறோம், பிள்ளைகள்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிள்ளைகள்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப மறக்காதீங்க இதெல்லாம். ஜீசஸ் வந்து என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு கேட்கும் பொழுது பீட்டர் ஆன்சர் கரெக்டாக கொடுக்குறாரு. என்ன சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றார். அந்த குமாரன் அப்படின்ன உடனே அவருக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? என்ன வந்துச்சு? ஒரே சந்தோஷம் வந்துருச்சு. ஒரே சந்தோஷம். ஏங்க இவன் சொல்லனாலும் அவர் என்னங்க? குமாரன் தான். சொல்லனாலும் இங்கே தான் மெசேஜ் ரொம்ப கவனிக்கணும். அவன் பீட்டர் வந்து சொல்லலைன்னா கூட அவர் குமாரன் தான். அதனால அவன் சொல்லாமல் ஆன்சர் தெரிலன்னா கூட இவர் குமாரன்ற ஸ்டேட்டஸ் அந்த பொசிஷன்லேருந்து அவர் மாறப்போகிறது கிடையவே கிடையாது. ஆனால் அவர் வந்து அப்படி சொன்ன உடனே ரொம்ப மாமிசமும் ரத்தமும் இதை சொல்லலைப்பா, நான் அவ்வளோ மகிழ்ச்சி ஆகிடுறார். குமாரன்னு சொல்லிக்கொள்ள அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஜீசஸ் ஃபாதர் காடு குமாரன்னா நீங்கள் யார்? அவருக்கு ஜீசஸ்க்கு நீங்கள் யார்? கோபான்ஸ்ன்னு இருக்கு, உடன் பிறப்புகள்னு இருக்கு. ரோமர் 8 ஃபுல்லாக படிங்க. நீங்கள் அவருக்கு யாராக இருக்கிறீங்க? அவருடைய உடன் சகோதரர்களாக இருக்கிறீங்க. ஃபாதர் காடு ஜீசஸ் எப்படி பார்க்குறாரோ அப்படி தான் உங்களையும் என்னையும் பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் அது இல்லை? இதெல்லாம் மறக்கக்கூடாத ஒரு சத்தியங்க. இதெல்லாம் என்ன சத்தியம்? மறக்கவே கூடாது. இதை மறக்கவே கூடாது. நம்ம இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஜீசஸை ஃபாதர் காட் எப்படி பார்க்குறாரோ அப்படி தான் பார்க்குறாரு. அப்போ ஜீசஸ் வந்து எப்படி இருந்தாருன்னா, அவர் போகிற இடத்துல ஆர்டினரியாக எதுவுமே நடக்கலை பாருங்க. ஒத்துக்கிறீங்களா? எங்கேயாவது ஆர்டினரியாக நடக்குதா? ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு சொல்லுங்களேன். சும்மா அப்படி போகும்போது எல்லாமே என்னவா நடக்குதுங்க? எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக தான் நடக்குது. ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ரோமர் 8:14 இருக்குது. இது எங்கே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ, ஆவியால நடத்தப்படுகிறார்களோ. எங்க நடத்தப்படுறவங்கம்மா? எவர்கள் தேவனுடைய ஆவியினா. இப்போ ஒரு கார் எடுக்கிறீங்க, உங்கள் காரை ட்ரைவ் பண்ணும்பொழுது உங்கள் மைண்டில் வந்துருச்சு இந்த வில்லியம்ஸ் ரோடுக்கு வரணும். அப்போது உங்கள் மைண்டை நீங்கள் நடத்துறீங்க இல்லையா? அவர்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. இப்போ சொல்லுங்க, எங்க நடத்தப்படுறது? உங்க மைண்ட் ஆவியில நடத்தப்படுறது. ஆமென் சொல்லுங்க. உங்க மைண்ட் இப்போ பாருங்க, நாங்கள் இப்போ சொன்ன உதாரணம், நீங்க காரை டிரைவ் பண்ணும்பொழுது உங்க மைண்ட்ல என்ன செட் பண்ணிட்டீங்க? இந்த வாய்ஸ் மெயில் கொடுத்து அந்த இதில் வந்து ஃபுட்டு இது அப்படின்னு வாய்ஸ் கொடுத்தது அது கொடுக்குது. அது மாதிரி உங்களுக்கு காரில் கொடுத்தீங்களா? நீங்கள் என்ன உங்கள் மைண்டை இமேஜின் பண்ணி வச்சுட்டீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓட்டிட்டு வரீங்க. அப்போது அந்த அந்த என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் மைண்டை ஆவியில் நடத்தப்படுற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மைண்டை ஆவியில் நடத்தப்படணும். நீங்கள் ஆவியில் எதை நடத்தணும்? மைண்டை நடத்தணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். நடத்தப்படுறவங்க தான் யார? தேவனுடைய புத்திரர். அப்படின்னா பிள்ளைகள். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நீ பிள்ளைன்னா அப்பாவதெல்லாம் ஒண்ணுதான். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு சொல்லுங்க? ஃபாதர் காடுக்கு குமாரனா இருக்கிறார். அதை சொல்லிக்கொள்ள அவருக்கு என்னவா இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவருக்கு. அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் அவர் அப்படி அழைக்கப்படலைன்னா அவருக்கு குமாரன் இல்லையா? ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்கணும் இந்த சத்தியம். பேசிக்கா பாட்டம் லைன் ட்ரூத் இது. ஆமென். நீங்களும் அதே தேவனுடைய குமாரன் அப்படின்றத உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு தான் அவர் அவ்வளோ ஆசையா இருக்கிறார். பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி குமாரனோ அதே மாதிரி நீங்க அவரை ஏற்றுக்கொண்டா நீங்களும் குமாரன் தான். இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு வரேன். சன் ஆஃப் காட் மீன்ஸ் வாட்? சன் ஆஃப் காட் அப்படின்னா இவர் ஆலன் இஸ் த சன் ஆஃப் ரீட்டா அண்ட் பிரபு. அது மாதிரி ஜீசஸ் வந்து சன் ஆஃப் காட்னு சொல்லிக்க பெருமைப்படுறாருன்னா அது மாதிரி பண்றாராமா? கேள்வி புரியுதா என்னோட கேள்வி? ஆல்வின் இஸ் த சன் ஆஃப் ஜூலி அண்ட் உங்க டாடி நேம் என்னப்பா? அப்படி சொல்ல விரும்புறாரா? ஐ எம் த சன் ஆஃப் காட் ஃபார் யாரு? ஃபாதர் காட் அப்படின்னு அந்த மீனிங்க அப்படின்றத விரும்புறாரா? சொல்லுங்க. சன் ஆஃப் காட், நல்லா அர்த்தம் புரியணும். சன் ஆஃப் காட் உங்களையும் அவர் என்னவா ஆக்கிட்டாரா? அப்போ சன் ஆஃப் காட் என்ன தெரியுமா? ரொம்ப நல்ல அவர் எப்போ வந்து அதை சொல்றாரு? உலகத்துல சீசர்களோட ஒரு மேன்கைண்ட் பீப்புளோட, அதாவது மனுஷனா இருக்கிறவங்களோட அதை சொல்லிக்கொள்ள விரும்புறாரு. சொல்லிக்கொள்ள அப்பனா என்ன அர்த்தம்? சன் ஆஃப் காட் அப்படின்னா இன்னாருடைய பிள்ளைன்ற மீனிங் அங்க கிடையாது. பிள்ளைதான், ஆனா அதுல ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்கு. என்ன தெரியுமா? God manifested in flesh. Wow. God in flesh அப்படின்னா என்ன? God இன்கார்னேஷன்ல ஒரு அவதாரத்துல
இடத்துல காடே என்னவா வந்திருக்கிறாரு. அப்படின்னா உங்களை சன் ஆஃப் காட் அண்ட் டாட்டர் ஆஃப் காட்னா என்ன அர்த்தம்? நீங்க இயேசு கிறிஸ்து எப்படி ஃப்ளஷ்ல வெளிப்பட்டிருக்கிறாரோ, அவருடைய அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு போனாரோ, அதே மாதிரி உங்களையும் சன் ஆஃப் காட் டாட்டர் ஆஃப் காட்னா இன்னாருடைய பிள்ளைங்கிறதுக்கு மட்டும் கிடையவே கிடையாது. மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா, உங்களையும் இயேசு கிறிஸ்து மாதிரி இந்த பூமியில இத்தனாவது வருஷம் பிறந்து இத்தனாவது வருஷம்னு டேஷ்ல போயிட்டு இருக்கு, ஒரு நாள் அங்கே கல்லறையில் எழுதுவாங்கன்றதுக்காக இல்லை. அந்த அந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு வச்சுக்கிற நோக்கம், காட்ஸ் பர்பஸ், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிற டெஸ்டினேஷன், அதை நீங்கள் நிறைவேற்றணும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அதனால தான் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சன் ஆஃப் காட்னு கேட்டால் நீங்கள் உடனே ஆமாம் ஃபாதருடைய சன் அவருன்னு சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க அங்கே விஷயம். அது மட்டும் இல்லை அங்கே விஷயம். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் அங்கே முக்கியம் இல்லை. அதனால தான் அவர் ரொம்ப கலிகூர்ந்து உங்களை என்ன அவருடைய பிள்ளையா வச்சுக்கிறாராம். இன்னும் கலாத்தியர்ல 6 இருக்கு, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி. அப்படின்னா என்னது? நம்ம பிள்ளைகள் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்கு. 1 யோவான் 3:1-2 வாசிக்கலாமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் என்று. பிள்ளைகள் சொல்லுங்க, நீங்க யாரு? இப்ப நம்ம பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை நம்ம மறக்கவே கூடாது. இதை இப்போ ஜீசஸ் வந்து தேவனுடைய குமாரன் களி கூர்ந்தது எதுக்கு? ஃபாதருடைய சன் அப்படின்ற சொல்றது மட்டும் இல்லைங்க. ஆனா அது என்ன மிக முக்கியம்னா, ஃப்ளஷ்ல அவர் வெளிப்பட்ட மாதிரி உங்களை சொல்றாரு, நீங்க ஃப்ளஷ்ல வெளிப்பட்டிருக்கீங்கிறாரு. எதுவா? காடா? வாவ், கரெக்டான ஆன்சர் சொல்றாங்க. காடா எதுவா? நான் இன்பா அப்படின்றது எங்க அம்மா அப்பா பேரை சொல்லி இந்த இடத்துல ஏதோ ஒரு வேலையை செஞ்சோம், ஏதோ கர்த்தரை ஏத்துக்கிட்டேன், முழுகினேன், ஞானசானம் எடுத்தேன், இந்த சர்ச் மெம்பரா இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய இன்னும் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் காடுடைய சைல்டு தான் அப்படின்ற சத்தியம் மட்டும் இல்லைங்க. அந்த காட் சைல்டு அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னா, நான் காடா மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கேன் இந்த உலகத்துல. ஐயோ, நான் காடா மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கேன். அதனால தான் அவர் வந்து மோசஸை ஏன்ட்ட சொல்கிறேங்கிற, செங்கடலை பிளக்கிறதுக்கு ஏன் சொல்கிறேன், அதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வராரு பாருங்க. என்ன பண்ணுறாரு? ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னா, அப்போ என்ன சொல்ல வராரு? ஏன் என்கிட்ட சொல்கிறேன்? நானும் நீனும் ஒன்று தானே. அல்லேலூயா. இப்போ நம்மளாம் வந்து ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட்னு சொல்கிறதுல குஷி மட்டும் இருக்கக்கூடாது. இனிமேல் எப்படி இருக்கணும் சிஸ்டர்? என்ன செய்யணும்? நான் காடா இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளஷ்ல இருக்கேன். ஐயோ, ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது செத்து போயிட்டா கூட நீங்கள் உயிரோடு எழுப்பலாங்கிற சத்தியம் உங்களுக்கு தெரியணும். சயின்டிஃபிக்கலாக என்ன இருந்தாலும் நான் கையை வச்சா என் கை கிடையாது. பிகாஸ் ஐ எம் காட், லிட்டில் காட். அல்லேலூயா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னுடைய பாடியில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் தெரியுமா? நான் டாக்டர்கிட்ட போக வேணாம்னு நான் உங்களை எல்லாத்தையும் போய் டாக்டரை பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் எனக்குள்ளே என்ன தெரியுமா? எனக்குள்ளே நீங்கள் இருந்துக்கிட்டு இது ஏன் இந்த பக்கம் இப்படி வலிக்குது? உடனே நான் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் கீழே இருந்தால் அப்பண்டிசைட்ஸ் இருக்குது. இந்த பயாலஜி படித்ததுனால அந்த அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் இருக்குது பார்த்தீங்களா? சயின்ஸ் தெரிஞ்சவங்க, மெடிசன் தெரிஞ்சவங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கூட்டி கழிச்சு அவங்க ஒரு டெசிஷனுக்கு வந்து என்ன செஞ்சுருவாங்க, இதனால தான் இதுன்னு. ஆனால் அதை நான் என்ன பண்ணுவேன், கீழே போட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த எண்ணத்தை நான் என்ன செய்வேன், கீழ்ப்படுத்திக்கிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி நீ ஆண்டுகள்னு சொல்லிருக்கிறாரு. ஆமேன். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி. அப்போ நான் எப்படி கீழ்ப்படுத்துறது? இது கர்த்தர் வந்து என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண வச்சுக்கிறாரு. என்ன இந்த அவரை வந்து நான் இந்த ஃப்ளஷ்ல இருக்கிறேன்னா, நான் பாடியாக இந்த உலகத்தில் இருக்கிறேன்னா, இயேசு சொல்கிறாரு பார்த்தீங்களா, சன் ஆஃப் காட். அவ்வளோ மகிழ்ச்சி அவருக்கு. உங்களுக்கு இருக்கா என்னைக்காவது நான் ஒரு டாட்டர் ஆஃப் காடுன்னா, உடனே எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அப்பா ஒரு ரிச் மேன், எங்கள் அப்பா ஒரு பெரிய கண்ணியமாக வாழ்ந்தவர், என்னங்க வேற ஏதாவது பேசிக்கலாக பேக்ரவுண்டை பார்த்து நம்ம ஒரு களி கூர்ந்தா தப்பு கிடையாது. அது எங்கள் அப்பா இப்படி வாழ்ந்தார், அவருடைய பிள்ளை நான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு கட்டாயமாக தெரியணும். அது என்ன? அது சொல்லுங்கள். அது என்னது? நீங்கள் சன் ஆஃப் காட் டாட்டர் ஆஃப் காட்னு உலக பிரகாரமாக அம்மா அப்பா நல்லவங்களா இருந்து அவங்கள ஐடென்டிட்டி வச்சு நீங்கள் சொன்னால் கூட, அதையும் தாண்டி நான் ஏசப்பாவோட பிள்ளைன்னு சொல்கிறதும் இருந்தால் கூட அதை தாண்டி ஒன்று தெரியணும்னு நான் சொல்கிறேன். அது என்னது? நான் வந்து இந்த உலகத்தில் இத்தனாவது வருஷம் இத்தனாவது மாதம் நான் பிறந்து ஃப்ளஷ்ல வந்திருக்கேன்னா காடா மேனிஃபெஸ்ட் பண்ணேன். காடா அதுக்கு பேர் தான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவர் எப்படி சன் ஆஃப் காடுன்னு சொல்லிக்கிறவர் அதேமாரி உங்களையும் என்னையும் அவர் சொல்கிறாரு. கலாத்தியரில் சொல்கிறாரு,
யோவான் 1:14 சொல்றாரு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அதுல சிலர்னு இல்ல, அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். 1 யோவான் 3 பாருங்க, நாம் பிள்ளைகள் இருக்கு. ரோமர் 8 என்ன இருக்கு? பிள்ளைகளானால் சுதந்திரருமாம். அப்போ உங்க உள்ளத்துல காட் இந்த நாள்ல எனக்கு திணிக்க சொன்ன ஒரு வசனம், வார்த்தை சொல்லு, நான் ஃபாதர் காடுக்கு எப்படி இருக்கிறனோ, ஃப்ளஷ்ல வந்த பொழுது என்ன சொல்லிக்கிறாரு அவரு? சன் ஆஃப் காடுங்கிறார். இதை சேட்டன் கேட்டுட்டு, நீ குமாரனை ஆனால் கீழே குதிங்கிறான். எது வேணா நீ சொல்லிக்க. ஹலோ, எனக்கு கையை வச்சான், அப்படியாச்சு இப்படியாச்சு, எனக்கு அதை செஞ்சார் இதை செஞ்சார், அவர் என்னது எவ்வளோ வேணாலும் நீ வந்து செஞ்சுக்க. ஆனால் ஒரு விஷயம் சாத்தானுக்கு பிடிக்காதுங்க. அது என்னதுங்க? நான் மேனிஃபெஸ்டட் இந்த ஃப்ளஷ்ஷு, இத்தனை வருஷத்துலேருந்து இத்தனை வருஷம் வரைக்கும் எனக்கு இந்த உலகத்தில் அசைன்மெண்ட் இருக்கு. புரியுதா? அதை நினைப்பீங்களா? இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சாரு? மேனிஃபெஸ்டட் ஃப்ளஷ்ல மேனிஃபெஸ்ட் ஆனாலும் அவரோட கிரியைகள்லாம் எப்படி இருந்ததுமா? சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். உங்களை பெக்குலர் ஜெனரேஷன், பெக்குலர் பீப்புள்னு சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? சூப்பர் நேச்சுரலாக இருக்கணும். நடக்குமா நடக்காதா? சூப்பர் நேச்சுரல் நடக்குமா நடக்காதா? நான் அப்படியே வந்து என்ன பண்ணேன், இந்த பக்கம் வலிச்சுக்கிட்டே இருந்தது பாருங்க. அப்புறம் இப்போ போய் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பலார்னு அடித்தேன் அந்த வயிற்றை பார்த்து. கெட் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஜீசஸ்க்கு என்னைக்காவது இருந்ததா சொல்லுங்க? இது மாதிரிலாம் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா டைரக்டர் கட்டாயமா டாக்டர்கிட்ட போயிடுங்க. விசுவாசம் இல்லை அப்படின்னா போயிடலாம், தப்பு இல்லை. முடியல, பேசவே முடியல, போயிடலாம், தப்பே கிடையாது. we are not against of doctors. பிணியாளிக்கு வைத்தியன் வேணும்னு ஜீசஸ் சொல்லியிருக்கிறாரு, அதனால போக வேணாம்னு நான் சொல்லல. பாட்டம் லைன் ட்ரூத் திஸ் இஸ். அப்படின்னா அஸ்திபாரமான சத்தியம் இது என்ன தெரியுமா? அவரு என்ன இந்த உலகத்துல காடா இருக்கிறதுக்கு தான் இந்த பேரண்ட்டுக்கு என்னவா பண்ணியிருக்கிறாரு? இந்த ஃப்ளஷ்ல வந்திருக்கேன். ஃப்ளஷ்ல இந்த மூக்கு மொழியெல்லாம் பாருங்கள், பேரண்ட்ஸ் மாதிரி, அத்தை மாதிரி, தாத்தா மாதிரி ஏதோ இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ளஷ்ல மேனிஃபெஸ்ட் ஆனாலும் உள்ளே இருக்கிற சரக்கு வந்து கர்த்தர். சொல்லுங்கள், உள்ளே இருக்கிறது யார்? கர்த்தர். அப்படின்னா நீங்கள் ஃப்ளஷ்ல மேனிஃபெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு காட். இந்த ஃப்ளஷ்ல மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்தீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் 2 வாரமா. ப்ரீ கிரியேஷன் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், நினைவு இருக்கா உங்களுக்கு? உங்களை என்ன எப்போ சிருஷ்டி தராமா? 43 ஐசாயா 7 வாசிங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. என் மகிமைக்கென்று. கமான் ப்ளீஸ் எவரிபடி, கமான் எல்லாரும் சொல்லுங்க, என் மகிமைக்கென்று சிருஷ்டித்துன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சிருஷ்டித்து. சிருஷ்டிப்புனா என்ன? கிரியேஷன். இங்கிலீஷ் என்ன? கிரியேஷன்னா என்ன? அடுத்தது சிருஷ்டிப்புன்னு சொல்லக்கூடாது. கிரியேஷன் அண்ட் ஃபார்மேஷனை பற்றி நான் சொன்னேன். உங்களை அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு, ஃபார்மும் பண்ணியிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆடம் என்ன செஞ்சார்? அவனை வந்து மண்ணினால் உருவாக்குறாரு. இந்த மண் என்ன எப்படி வந்துச்சு? பூமியை பரப்புறாரு, அப்படியே பரப்பி கிரியேட் பண்ணுறாரு. அப்போ மனுஷனை அவர் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறாரு பாருங்க. ஸ்பிரிட்டாக கிரியேட் பண்ணுறாரு, ஃப்ளஷ்ல ஃபார்ம் பண்ணுறாரு. ஐயோ, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு மனுஷனை நம்மளை என்னவா பண்றாரு? என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்களை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. கிரியேஷன் எப்போ பண்ணாருமா? கிரியேஷன் எப்போ பண்ணாரு? பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பிரிட்ல உங்களை தெரிஞ்சுக்கிட்டாராம். இது ரொம்ப முக்கியமான சத்தியங்க. உலகம் உண்டாகிறதுக்கு அதெல்லாம் அப்போ ஆடம்க்கு முன்னாடியே உங்களை ஸ்பிரிட்டா வச்சுட்டாரு அவரு. அப்போ அந்த ஸ்பிரிட் இருக்கும் பொழுது ஒரு நாள் நல்லா கவனிக்கணும், உங்க பேரண்ட்டுக்கு உங்களை பிள்ளையா என்ன செய்யறாரு? சிருஷ்டிக்கிறாரா? ஃபார்ம் பண்றாரு. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. பாத்தீங்களா? உருவாக்கி, சிருஷ்டித்து உருவாக்கி. சொல்லுங்க, இந்த சிருஷ்டிப்பு உங்களுடைய சிருஷ்டிப்பு எது? ஸ்பிரிட் சொல்லுங்களேன், ஸ்பிரிட்னு சொல்லுங்களேன். உங்க சிருஷ்டிப்பு எது? அப்பனா பாருங்க, இந்த உலகம்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்பிரிட் பீயிங்கா இருந்திருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எபிசியன்ஸ்ல 2:10 வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு. நல்லா கவனிக்கணும், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. ஹalleluya. எப்போ? கிறிஸ்து இயேசுக்குள். கிரைஸ்ட் எப்போ இருந்தாரோ அப்பயே நீ இருக்கிற ஸ்பிரிட்டா. ஹalleluya. கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டுன்னா என்ன? இங்கிலீஷ்ல கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னது? கவனிக்கணும், ஆவிக்குரிய மண்டலங்கள் எல்லாமே சிருஷ்டிப்பு. ஆமென். அப்போ உங்களை ஸ்பிரிட் பீயிங்கா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே சிருஷ்டிச்சிட்டாரு. அல்லேலூயா. எதுக்குன்னு அங்கே ஃபர்ஸ்ட் வேர்டு சொல்லப்படுது? எதுக்குமா சிருஷ்டிச்சாரு? நற்கிரியைகள் செய்யறதுக்குன்னு தான் முன்னாடி இருக்குதேம்மா. இருக்கா?
நற்கிரியைகளை என்னது, என்ன நற்கிரியை? அந்த அழுதுட்டு இருக்காங்க நாயினூர் விதவை, நற்கிரியை சொல்கிறேன் பாருங்க. இவர் இப்போ என்ன செய்கிறாரு, அவளை பார்த்து அழாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, பாடையை தொட்டார். அது என்ன கிரியைமா? அது நற்கிரியைமா? நீங்களும் ஒரு டாட்டர் ஆஃப் காட், சன் ஆஃப் காட்னா நற்கிரிகளை செய்யும்படி தான் நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் உள்வாங்கங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரிகிற சத்தியம் கூட எனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு சத்தியம், பாட்டம் லைன் சத்தியம் என்ன தெரியுமா, நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அவரும் நானும் ஒன்று. அதாவது ஒரு சாப்டர் புரியலன்னா நான் எப்படி படிப்பேன்னா, நான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கிடையாது படிக்கிற நாட்களில். திருப்பி படித்து அதை ஒமிட்டே பண்ண மாட்டேன். ஜெனட்டிக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது ஜுவாலஜியில், படிச்சிருக்கீங்களா? ஜெனட்டிக்ஸ்க்கு என்ன மரபியல், அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். எனக்கு ஒமிட் பண்ண மாட்டேன். ஆனால் திருப்பி என்ன செய்வேன், படிச்சுட்டு ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவேன். நான் உண்மையாக சொல்கிறேன், படித்து திருப்பி படித்து ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவேன். அதே மாதிரி எந்த ஏரியாவில் நான் சிலதை கற்றுக்கணுமோ அதுக்கு முதல்ல மரியாதை கொடுத்து என்ன செஞ்சிருவேன். காடு சொல்கிறார், என் மேலே அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். ஜென்ரலாக உண்மையில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறத நீங்கள் வேணால் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் எனக்கு தனியாக தட்டி சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கும் சொன்னார்னா சந்தோஷம். பைபிளை படிச்சுட்டு இருக்கிறாரு, என்னையும் பிரியமாக வச்சுக்கிறாருன்னு வேணால் சொல்லிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தட்டி சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய ஜீவன் எனக்கு ரொம்ப அருமைன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். உன் பிராணன் நான் மீட்டு கொண்டேன் இருக்கிறார், பயப்படாதன்னு இருக்கிறார். வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். அல்லேலூயா. வந்து இப்படி இந்த சத்தத்தை கேட்டு நான் எந்திரிச்சிருக்கேன். அல்லேலூயா. என்னங்க முடியாது அவரால், என்ன முடியாது அவரால்? நம்ம ஏன் இதை வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை? யூ ஆர் த டாட்டர் ஆஃப் காட்னா எஃபிஷியன்சி 1:4 என்னமா இருக்குது? புத்திர ஸ்வீகாரத்தில் உங்களை எடுத்துக்கிட்டாராம், ஸ்வீகார புத்திரராக எடுத்துக்கிட்டாராம் உங்களை. அப்படின்னா ஒரு மெச்சோர்டு சன், ஒரு மெச்சோர்டு டாட்டர். வாட் இஸ் த மெச்சூரிட்டிமா? என்ன மெச்சூரிட்டி? 1900 ரசிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்துட்டு அதே மாதிரி நீ இருந்தனா எப்படி மெச்சூரிட்டி? அது என்ன மெச்சூரிட்டி? அது அங்கே அடாப்ஷன்றதோட மீனிங் வந்து மெச்சோர்டு சன் அண்ட் டாட்டர்னு இருக்குது. அப்படின்னா என்ன மெச்சூரிட்டி? நற்கிரியை செய்ய முடியுதா உனக்கு? அட்லீஸ்ட் ஒரு துணிச்சல் வருதா? ஹலோ, ஒரு அட்டம்ப்டாவது பண்ணுவீங்களா? சொல்லுங்க, ஒரு அட்டம்ப்டாவது. ஒரு பேஷண்ட் போய் ஒரு அட்டம்ப்டாவது பண்ணுவீங்களா? செத்து போனாங்கன்னா ஒரு அட்டம்ப்டாவது பண்ணி பார்க்குறீங்களா? இல்லை, நம்ம பண்ணுறதே கிடையாது. பட் வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். சொல்லிக்கிறோம் சந்தோஷமாக. அவர் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு அழுகுறோம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க ஒரு பாட்டம் லைன் ட்ரூத்துங்க. ஜீசஸ்க்கு ஃபாதர் காட் எப்படி இருக்கிறாரு? ஃபாதராக இருக்கிறாரு. ஃபாதர் காடுக்கு இவர் எப்படி இருக்கிறாரு? சன்னாக இருக்கிறாரு. அது எவ்வளோ சத்தியமோ அதே சேம் அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிறோன்னா நிறைய பேருக்கு அந்த வசனம் 4:17 இருக்குது. எங்கே எதில் 1 யோவானில் இருக்குன்னு தெரியும். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியல. ஹலோ, அவர் எப்படி இருக்கிறாரு சொல்கிறாரு பாருங்க, ஐ எம் த சன் ஆஃப் காடுன்றாரு. அதில் மகிழ்கிறார். அப்போ நீங்கள் நானும் அதை அட்டெம்ப்ட் பண்ணுறோமா? ஒரு காடாக நான் இருக்கேன்றது அட்லீஸ்ட்டு மைண்டில் கொண்டு வருவோமா? ஒரு இம்பாசிபிளான சுச்சுவேஷனில் இது பாசிபிள்னு சொல்லுவோமா? இதுதாங்க மெச்சூர்ட் சன்னுக்கு அடையாளம். ஏன் முடியாது? ஏன் நடக்காது? ஹலோ, நான்லாம் சொல்லுவேன், இந்த மாதத்தில் இதை நான் செய்யணும், இந்த மாதத்தில் இப்படி இருக்கணும், இப்படி கரெக்டாக அப்படி நடக்கும். ஹல்லேலூயா. நீ இழந்தது தருவேன்னு சொன்னீங்களே, எனக்கு இது வேணும், இப்படி பண்ணணும். அதாவது ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கேங்க, அந்த குழந்தை ஒன்று உட்காந்துருக்கு. அதுக்கு வந்து ஒரு 2.5லேருந்து ஒரு 3 வயசு இருக்கும். நல்லா கேட்டுக்கணும் எல்லாருமே. அந்த மெச்சோர்டு சன் அப்படிங்கிறது, அந்த சன்ஷிப் அப்படிங்கிறத சொல்கிறேன். சன்ஷிப் இஸ் ஆல்சோ டாட்டர்ஷிப். ஓகே, அவங்க சர்ச்சில் உட்காந்துட்டு இது கேட்காததெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன வச்சுருக்காங்க? இது குடிக்கிறதுக்கு பிஸ்கெட்டு, ஈட்டபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. நான் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளை என்ன பண்ணுதுங்க, அதை கொடுங்குது. அப்புறம் தான் முடிங்குது. உடனே அந்த அம்மா அதை கொடுக்குறேன், அதை முடிக்குது. அடுத்து அதை கேட்குது. அப்பாடி பொல்லாத பிள்ளையா இருக்குங்கிறேன் நான். இப்படி தான் இருக்கணும் ஒரு பிள்ளை தாய் கிட்டங்கிறார். அப்போ இப்படி தான் நீ இருக்கணும் என்கிட்டங்கிறார். நம்ம என்ன தெரியுமா? இதாவது தாங்க டேடி, இதையாவது கொஞ்சம் செஞ்சிட்டிங்கன்னா போதும், அதையாவது கொஞ்சம் செஞ்சிட்டிங்கன்னா போதும், அப்படி தானே நம்ம இருக்கிறோம். நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ, நான் அப்படி இருந்தேன். இப்போ அதிலே நான் மாறிக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் நற்கிரிகளை செய்யும்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறாங்க, கிறிஸ்துக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னே சிருஷ்டித்ததோட முகாந்திரம் என்னங்க? நற்கிரிகள் செய்ய. நற்கிரின்னா என்ன? நம்ம சாப்பிடும்போது ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதா? அது ஒரு நற்கிரியை தான். இதான் அந்த மைண்டு லோவா எலிமெண்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஜீசஸ் எப்படி நற்கிரியை செய்கிறாரு? ஜீசஸ் எப்படிப்பட்ட நற்கிரியை செய்கிறாரு? எங்க ஒரு யவீருடைய மகள் இறந்து போயிட்டா, தாலி தாகுமின்னு அவளை உயிரோட எழுப்புறாரு. எழுப்பிட்டு என்னம்மா செஞ்சாரு? யாராவது சொல்ல முடியுமா? என்ன சொல்றாரு? அவளுக்கு போஜன் ஸ்மால் பெட்டி திங்ஸ் கூட அவர் கேர் கொடுக்குறாரு. உயிரோட எழுப்பினா அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா? சொல்லுங்க. தெரியும், பைபிளில் ரெக்கார்டடாக இருக்குது. அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்றார்.
சிரிப்பு தான் வருது எனக்கு. அந்த அளவுக்கு அவர் வந்துங்க ஒரு சின்ன 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 விஷயத்த கூடங்க அவர் நமக்கு செய்கிறவரா இருக்கிறாரு. ஆனால் நாம தான் நம்ம ரோலை பண்ணுறதில்ல. கமான் எல்லாம் சொல்லுங்க, நம்ம ரோலை பண்ணுறதில்ல. அதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம ரோலை பண்ணுறதில்ல சொல்லுங்க எல்லாரும். நம்ம ரோலை பண்ணுறதில்ல சொல்லுங்க எல்லாரும். இப்போ நம்ம பைபிள்லேருந்து பார்க்கலாமா, நம்ம ரோலை நம்ம அவங்க பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஆனால் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது. இந்த பீட்டர் இருக்கான்ல, பீட்டர் வந்து ராத்திரி முழுக்க என்ன செஞ்சோம், வலைய போட்டோம், ராத்திரி முழுக்க போட்டோம். ஆனால் என்ன கிடைக்கல, மீன் கிடைக்கலன்னு இல்லை, ஒன்றும் இல்லைன்றான். என்னது என்னங்க மரைன் பயாலஜி ஒன்று, இதெல்லாம் தெரிஞ்ச சத்தியம் தான். ஆனால் அங்கே ரொம்ப முக்கியமானது இருக்கு. உடனே அவன் என்ன செய்கிறான், அவர் சொன்ன உடனே அவன் பார்ட்டு செய்கிறான். நம்ம சிலதெல்லாம் காட் பேசும்பொழுது நம்ம பார்ட்டு செய்யறது இல்லை. உடனே அவன் என்ன செய்யறான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, ஆகிலும் சொல்லுங்க எல்லாம், உமது வார்த்தையின்படி, ஆகிலும் உமது வார்த்தையின்படி. அப்படின்னா என்ன அர்த்தங்கிறது, ஆகிலும் தான் அங்கே ரொம்ப முக்கியம். ஒன்றுமே இம்பாசிபிள், முடியவே முடியாத சான்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் நிஜமாக என்ன செய்வீங்க, அழுவீங்க. இல்லைன்னா அவர் டைமிங் வேற, நம்ம டைமிங் வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நடப்போங்க. ஒரு விஷயம் சொல்கிற, nothing is impossibleங்க. He is greater than the greatestங்க. இவரை விட பெருசு யாருமே இல்லைங்க. இவரால் செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒன்று கூட இல்லைங்க. ஹல்லேலூயா. இவ்வளோ பெருசாக கேட்குறேன்னு சொல்ற தேவனே அவர் கிடையாதுங்க. அந்த பிள்ளையை காமிச்சு சொல்கிறேன், இப்படி தான் நீ கேட்கணும் என்னன்றாருங்க. அந்த குழந்தைய காமிச்சு, நான் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எனக்கு அப்போ எடுக்க தெரிஞ்சால் எடுத்திருப்பேங்க. நான் அதை சாப்பிடுது, அதை முடிக்குது, அடுத்து அதை கொடுங்குது, இதை கொடுங்குது. இந்த அம்மா கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன், ஏப்பா இது கவனிக்கவே விடாமல் பொல்லாத பிள்ளையா இருக்கு இது. நோன்ற அதுதான் பிள்ளைன்ற, அதுதான். நீங்கள் எப்படி அவருக்கு பிள்ளை தானா, மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ், இந்த வேர்ல்ட்லி பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கீங்க, காடு மாதிரி இருக்கீங்களா? ஃபாதர் காடு ஜீசஸையும் செப்பரேட்டே பண்ண முடியலையா, அவர் தனியே என்ன விட மாட்டாருங்கிறாரு. ஆமேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அந்த பீட்டர் சொன்ன உடனே என்ன பண்ணுறான், ஆகிலும்னு சொல்கிறான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மேத்யூ 17 ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். லூக் 5 to 7 இருக்குது அது. ஓகே, இது தெரிஞ்சது தான் இது. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், இப்போ நம்ம ஏதாவது அன்ஃபேவராக ஏதோ இருக்குது, நம்ம செய்வோமாங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ராக்டிக்கலாக. கர்த்தர் வார்த்தை கொடுத்தாரு, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆகிலும்ன்றான் பாருங்க. ஹல்லேலூயா. ஆகிலும் நம்ம செய்வோமா அப்படி? உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு. நான் வந்து உறுதியாக, நீ இந்த தண்ணி திராட்சை ரசமாக மாறிச்சில் எடுத்துகிட்டு போனதை நான் எடுத்துகிட்டு போனேங்க. இந்த ஷீட் எடுத்துகிட்டு போ, இந்த ரெசிப்ட் எடுத்துகிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன், நான் எடுத்துகிட்டு போனேன். ஹல்லேலூயா. அங்கே போன டேக்ஸை கட்டி அந்த ஃபுல் ரெசிப்டோட புதுசாக இது ஸ்டாப்லர் போட்டிருக்கு. இவர் நிறைய சொல்லுவேன் நான். இப்போது எந்த பாயிண்ட்டுக்கு வரேன்னா, இந்த மேத்யூ 17 ரீட், இந்த கடைசியில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 24 to 27. அந்த காயின் வந்து ஃபிஷ்ஷோட வாயில் இருக்கு. என்னம்மா சொல்கிறாரு, அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். பாருங்க, அந்த இடத்துல ஜீசஸ் இல்லை. நல்லா கவனிங்க. நம்ம இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம பேசும்போது, நம்ம கஷ்டப்படும் போது காடு இல்லைன்னு நம்ம நினைப்போம், அவருக்கு இது தெரியலன்னு நினைப்போம். அவருக்கு எல்லாமே தெரியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வராத போது தெரிஞ்சிருக்கும். நான் பேசுறது புரியுதா? அவருக்கு எல்லாம் தெரியும்னு எப்போ தெரியும் தெரியுமா நம்மளுக்கு? நம்ம அந்த கஷ்டத்தின் வழியில் நிற்கும் போது அதை சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ஏன் இப்படி இருக்கிறாருன்னே தெரியல, ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாருன்னு தெரியலன்னு சொல்லுவோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய கான்வர்சேஷன், உங்களுடைய நீட்ஸு, உங்களுடைய வாண்ட்ஸு, உங்களுடைய இன் அண்ட் அவுட், எவ்ரிதிங் ஹி நோஸ் வெரி வெல். ஹல்லேலூயா. அப்போ வந்து இவனை கேட்ட உடனே வரிப்பணத்துக்கு என்ன சொல்றாரு, அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே, பாத்தீங்களா, இதை மாரி என்ன கேட்டாங்க, வரிப்பணம் டாக்ஸ் கட்டிட்டீங்களான்னு என்ன கேட்டாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வாசிங்க. முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள்? அங்கேயும் எதை மீன் பண்றாரு, இப்ப பிள்ளையை கொண்டுட்டு வர்றாரு பாருங்க. என்ன கொண்டு வர்றாரு, பிள்ளைங்க செலுத்தணும் கிடையாது. ஆனாலும் மற்றவங்களுக்கு இடரலா இருக்க வேண்டாம். அவர் எதை பேசினாலுங்க உரிமை பாராட்டி ஒரு மிரக்கல் செய்யறாரு. பிள்ளைங்கிற உரிமையை பாராட்டுறாரு. ஆனாலும் மற்றவங்களுக்கு இடரலா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன சொல்றாரு, நீ போயிட்டு, அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய்
தூண்டில் போட்டு. தூண்டில் போட்டு, எல்லாரும் சொல்லுங்க, தூண்டில் போட்டு. முதலாவது, அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப் பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காக. எப்பா எனக்கு கட்டிட்டுன்னு சொல்ல, அவன் கேட்டது யாரம்மா? உங்க ரவி, உங்க போதகர் டாக்ஸ் கட்டுறாரா? யாரை கேட்டாரு எல்லாரும்? அவங்க பீட்டர் கிட்ட கேட்டது யார? இயேசு தான் கேட்டாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு? ஆஹா, இதான் ஒரு நற்கிரியை. ஆமென். ரொம்ப செல்ஃபிஷாவே இருக்க மாட்டாரு. உனக்காகவும் எனக்காகவும், உனக்காகவும் எனக்காகவும் டாக்ஸை கட்டினா அந்த வெள்ளி பணம் எவ்வளவோ அந்த டாக்ஸ் அப்படி டேலி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக முக்கியமாக அதில் ஒரு சத்தியம் அடங்கியிருக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா, தூண்டில் போட்டு. என்னங்க, இப்போ நான் கேட்குறேன், மீனுக்கு வாய்கையில் பணம் இருக்குமா எங்கேயாவது? இது எல்லாருக்கும் அதெல்லாம் இருக்காது. அப்போ பணம் எப்படி வந்துச்சு? பணம் எப்படி வந்துச்சு? பரலோகத்தில் பணம் இருக்காமா? சும்மா பேசுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பண உதவி வருது. இப்போ எனக்கு வருது ஒரு பண உதவி, உங்களுக்கு வருது. நான் என்ன கேட்குறேன், அது ஹெவன்லேருந்து வருதா? ஹெவனில் பணமே கிடையாது. அங்கே அச்சடிச்சுன்னு தான் இந்நேரம் நம்ம எல்லாருமே எங்கே ஃபிஷ் வாயிலாம் எங்கே இருந்து? அப்போ தண்ணியில் எப்படி வந்துச்சு? ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறவங்க மிஸ் பண்ணதை சரியாக கொண்டாந்து வாயில் வைக்கிறாரு. அது உங்களுக்கு ஒரு மிரக்கல்னு பார்க்குறீங்க. அதை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, மேன்வேர்டு பார்ட், நான் செய்கிறத நான் செய்யணுங்கிற பார்ட்டை நான் சொல்கிறேன். மீன் வாயில் எப்படி இங்கே பணம் இருக்குன்னு இவன் வாயில் ஆர்கியூ பண்ணலங்கிறதெல்லாம் நம்ம ஜென்ரலாக தெரியறது. அடுத்த பேச்சு பேசாமல் இவன் போனா அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஒன்று இருக்குது. தூண்டில்னா என்னம்மா? ஃபிஷ்ஷு பிடிக்கும்போது தூண்டில் என்ன வைப்பாங்க? அதுக்கு இங்கிலீஷ் என்னம்மா? வேர்ம்லாம் ஃபுட்டு நேமு. ஜென்ரலி ப்ரே. அது கொன்று தின்னி அதுக்கு ஆன்சர், அது எதை கொன்று தின்னு அதுக்கு பேர் ப்ரே. வேற எதாவது சொல்லுங்க. பிஐடின்னா என்ன? பெயிட்னா என்ன? அந்த ஹூக்கில் மாற்ற ஃபுட்டு. ஹலோ, எந்த ஹூக்கில் மாற்ற ஃபுட்டு? ஃபிஷ்ஷோடைய அப்பருக்குள்ள அந்த வாய்க்குள்ளேருந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு ஹூக்கில் என்னத்தை மாட்டுவாங்க? என்னப்பா என்னத்தப்பா மாட்டுவீங்க? நீங்கள்லாம் தூண்டில் பிடிச்சது இல்லையாப்பா? அதுக்கு பேர் தான் பிஐடி, வெயிட், ஹூக்கு. அதை போய் அதில் போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும். இவர் அந்த ஃபுட்டை வைக்க சொல்கிறாராம்மா? இங்கிலீஷில் எப்படி இருக்குது கரெக்டா? என்ன இருக்குது இங்கிலீஷில் படியம்மா? Offend them, go to the lake and throw out your hook and the first fish that rise. ஹூக்கு தான் சொல்றாரு, வெயிட் சொல்லல. புரியுதா நான் என்ன பேசுறேன்னு? என்னம்மா போட சொல்றாரு? இயற்கையில இல்லாத ஒன்றை உங்களை செய்ய சொல்லுவாருமா. வாட் இஸ் யுவர் ரோல் when you are manifested in the flesh to your parents? அல்லேலூயா. உன் அப்பா அம்மாவுக்கு இந்த மூக்கு முடியல, உன்னை ஒரு ஆத்துமாவிலையும் சரீரத்திலையும் படைச்சி, முன்னாடியே உலக தோட்டத்துக்கு உன்னை ஸ்பிரிட்டில் படைச்சி, அந்த நாளில் கொண்டு வந்து உன்னை இணைச்சி, பேப்டிசத்தில் அந்த ஸ்பிரிட்டோட உங்களை இணைச்சி, பேப்டிஸ் அன்னைக்கு அந்த ஸ்பிரிட்டை கொண்டு வந்து இந்த பாடியோட இணைச்சி, பேப்டிசத்தில் அந்த ஸ்பிரிட் பீங்கை கொண்டாந்து இந்த பேரண்ட்டோட சில்ட்ரனுக்கு பிடிச்சி இணைச்சி நற்கிரியை செய்யணும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அவர். பீட்டர் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. ஹூக்கு தான் போட சொல்கிறாரு அவர். ஹூக்கில் இப்போ அவன் ரொம்ப கெட்டிக்காரன் இல்லை, அவன் ஃபிஷர்மேன் இல்லை. அவன் கேட்கலாம், இது ஃபுட்டு பெயிட்டு மா, பிஐடி, பெயிட் அண்ட் ஹூக்குன்னு போட்டு பாருங்கம்மா நீங்கள் வேணா. எஸ் ஆர் நோ? தப்பா சொல்கிறேன்னா? அவன் ஹூக்கை வெறும் ஹூக்கை எடுத்துன்னு போகிறான். ஹூக்கு காயின் ஹார்டு, ஹூக் இஸ் ஆல்சோ. அப்போ அந்த காயின் இருக்கிற ஃபிஷ்ஷை பிடிச்சிருக்கும் போது காயினை சேஃபாக வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வருதுமா அது. அல்லேலூயா. ஃபுட்டை வைக்கல. எப்போ ஃபிஷ்ஷு ஹூக்கில் மாட்டும் ரீட்டா? சொல்லுங்கள். ஃபுட் இருந்தால் தானே மாட்டோம். ஃபுட் இருந்தால் தானே மாட்டோம். ஃபுட் இருக்குதா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எப்படிப்பட்ட காடு பாருங்கள். இப்போ இந்த மிரக்கலுக்கு காரணம் காட் மட்டும் கிடையாது. இந்த மிரக்கல் காரணம் பீட்டர் அப்படின்ட்டு அவன். நான் நினைக்கிறேன் இந்த எவீர் கூட போதரை தொல்லை பண்ணவன் அனுபது அவன் ஃபேஸ் எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரியும். அவர் திரும்பி பார்த்து பயப்படாதுன்ற, அப்போனா அந்த உதரெலாம் பிதுங்கி ஒரு துக்கமான செய்தியை கேட்க வரும்போது அந்த முகம் வாடி அழுகிறதுக்கு நாக்கு தழுத்திருக்கும் போது உடனே திரும்பி சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. இங்கிலீஷில் ஒன்லி பிலீவ் மீன்ஸ் அடாதரா, நான் தான் இருக்கல. எத்தனை அர்த்தம் இருக்குது தெரியுமா அந்த ஒன்லி பிலீவில்? ஒன்லின்னு தான் அத்தனை அர்த்தம் இருக்குது. தமிழில் சும்மா விசுவாசம் உள்ளவனாயிருன்னு இருக்கு. இங்கிலீஷில் ஒன்லி பிலீவ் அப்படின்னா அடுத்த வார்த்தை எதுவுமே நீ பேசாத, ஒன்றுமே பேசாத. பேசலை பீட்டர், பேசலை பாருங்கள். இந்த இடத்துல பெயிட் ரெடி பண்ணல, நீ போ தூண்டில் போடு அப்படின்னா தமிழில் தூண்டில் போடுன்னு இருக்கு. இங்கே ஹூக்கு மட்டும்தான் போடு. ஹூக்கில் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு எடுத்து போடுன்னு இல்லை. பார்த்தீங்களா? இதை படிக்கிறேன் இங்கிலீஷில் தான் இருக்குது.
பரலோகத்தில் காசு கிடையாது. இப்போ இந்த காசு வருது, எப்படி வருதுன்னா நல்லா கவனிங்க, உங்களுக்கு எப்படி வேணாலும் வரும். உங்களுக்கு காசு எப்படினாலும் வரும். சொல்லுங்கள் பக்கத்தில், எப்படி வேணாலும் வரும். அது உங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்க வேணாம். இவனுக்கு வந்து மீனவர் வேற, இதில் ஃபுட்டு வைக்காம அப்படியே போய் ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சொல்கிறது புரியுதா? மேன்வேர்டு பார்ட்டை நீங்கள் நானும் செய்யாமல் அந்த சிற்றிப்புக்கும் அந்த மேனிஃபெஸ்டட், அதாவது ஃப்ளஷில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள் இருக்குது பாருங்கள், இந்த காலங்களையும் நம்ம நற்கிரிகள் உள்ளவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டதை டேலி பண்ணி இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் டெஸ்டினேஷனுக்கு போகணும். ஆமென். அப்படி போகிறதுக்கு உங்கள் ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பார்ட்டை நீங்கள் செய்யணும். உங்கள் பார்ட்டை இந்த மண்டையை தூக்கி மூளை எடுத்து மூளையில் வச்சிடணும். எப்படியோ நடக்கும். எப்படி நடக்கும்னா அது மிரக்கலே கிடையாது. எப்படியோ நடக்குது அப்படின்ற மைண்ட் செட்டை வளர்த்துக்குங்க. அவங்க தான் மெச்சோர்டு சன்ஸ் அண்ட் மெச்சோர்டு டாட்டர்ஸ். ஹல்லேலூயா. நாகமான்னு ஒருத்தர் இருக்கான். பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாகமான்னு ஒருத்தர் இருக்கான். இஸ் அன் ஆர்மி ஆஃபீஸரு, பெரிய ஆள். லெப்ரசி அவனுக்கு, கோட்டு போட்டுக்கிட்டு மறைச்சிக்கிட்டான். அந்த வீட்டில், இதெல்லாம் நான் பார்த்த மாதிரி சொல்கிறேன்னாதீங்க, அப்படி இருக்குது. அந்த வீட்டில் இருந்த சிறுமி, ஐயாவை நீங்கள் வந்து எலிசாவை போய் பார்க்க சொல்லுங்கள், ஒரு தீர்க்கதரிசி இருக்காருன்னு. நல்லா கேட்குறீங்களா? அங்கே போன உடனே அவன் எலிசா போய் கையை வச்சானா? படிச்சிருக்கீங்களாப்பா? எலிசா ஏதாவது கை வச்சானாமா? இப்படி வரும்போதே உள்ள கூட கூப்பிடல அவனை. இவன் நீ உலகத்தில் தான் நீ பெரிய ஆளு. ஹல்லேலூயா. காடுக்கு நீங்க தான் பெரிய ஆளு. உலகத்தார் பெரிய படிப்பாளிகளா இருந்தாலும் பெரியவங்க தான், ஆனாலும் அதை விட பெரியவங்க நீங்க. ஆமென். என்ன அவர் என்னை தொடவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. இந்த நம்ம ஊரில் இருக்கிற பாப்பனா அர்ப்பனாங்கிற இது ரிவர்ஸ்லாம் க்ளீன் வாட்டராக இருக்குது. யோர்தான் வந்து ஒரு பேடு டர்ட்டி வாட்டர் இருக்குது, இதில் போய் குளிக்கிறதா? பாருங்கள், மேன்வர்ட் பார்ட்டை அவன் இக்னோர் பண்ணுறான். ஆனால் அங்கே இருந்த ஒரு ஊழியக்காரன் என்ன சொல்கிறான் சொல்லுங்கள்? என்ன சொன்னான்? என்னங்க இதை விட பெருசாக இருந்தால் செய்ய மாட்டீங்களா, செய்யக்கூடாதா அப்படின்ன உடனே செஞ்ச உடனே என்ன ஆயிடுது? எழுந்திரிச்சிட்டான். பிள்ளை பாடி எல்லாம் அப்படியே காணா போயிடுச்சு, லெப்ரஸே காணா போயிடுச்சு. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, மேன்வேர்டு பார்ட் இஸ் த பாட்டம் லைன் ட்ரூத். நீ இண்டிபெண்ட்டாக கவனிக்கணும். இந்த உலகத்தில் வாழ முடியாது. டிபெண்ட்டாக காட்கிட்ட இருக்கணும்னா நீங்கள் யாருக்கிட்ட நல்லா கவனிக்கணும். உலகத்தில் விடுதலையாக இருக்கணும்னா நீங்கள் காடை டிபெண்ட் பண்ணணும். உங்கள் மண்டையில் இருக்கிற எண்ணங்கள், அறிவு சார்ந்த செயல்கள், இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே இந்த ஊரில் குளிக்கிறத நான் அங்கே போய் குளிக்கிறேன். 7 தடவை தானே குளிக்க சொல்கிறாரு, நம்ம ஊர் தண்ணில் குளிக்கிறேங்கிறான். காடு சொல்கிறது அப்படியே செய்யணும். எலியாவுக்கு சொல்கிறாரு. எலைஜா பற்றி சொன்னா, எலைஜா என்ன செஞ்சாரு? போய் 7 தடவை குளிக்க சொல்லு. வாங்க உட்காருங்க சார். இப்போ நம்மளாம் சிலர் எல்லாம் ஐயோ படித்தவங்க வந்துட்டாங்க, ஆஹா ஓஹோ, நல்லது தான், மரியாதை கொடுக்கணும். ஆனால் காடை விட யாருமே பெருசு கிடையாதுன்னு சார் உங்களுக்கு இருக்கணும். எங்கே போக சொல்கிறாரு அங்கே போகணும். நான் அங்கே போய் குளிச்சுக்கிறேன். அவன் போயிருந்தான்னா அவனுக்கு அந்த மிரக்கல் நடந்திருக்குமா? அப்போ மேன்வேர்டு பார்ட் என்னவோ அதை இம்ப்ளிசிட் ஒபீடியன்சி மீன்ஸ் அப்படியே கேட்கணும். அதே மாதிரி பாருங்க, எலிஜா என்ன செய்யறாருப்பா? கவனிங்க எல்லாரும். எலிஜா என்ன செய்யறாரு? அந்த கேரி தாற்றண்டைக்கு போப்பா, அங்க போய் தண்ணியை குடிச்சிட்டு அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இரு. அப்புறம் என்னது, அங்க நான் என்ன செஞ்சிருக்கேன், காகங்களுக்கு அங்கே அப்படின்னு இருக்கு பைபிள்ல. இருக்காரிட்டா? அது எங்க 17 இருக்கும்னு நினைக்கிறேன். வாக்காமா, அங்கேங்கிறது அங்க ரொம்ப முக்கியம். எங்கே என் காகம் வந்து, ஏன் நான் இங்க இருந்தா வராத காகம்? என் கொடுக்கறதே காகத்துக்கு சொல்லிட்டாரு, அது காகம் என்னை தேடி வரும். அப்படி கிடையாது. அந்த காகங்களுக்கு அங்கேன்றதாமா அங்க ஹைலைட்டு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க. அங்கே உன்னை நான் நினைக்கிறேன், சிலர் சொல்லுவாங்க நான் இங்கே போகலான்னு நினைக்கிறேன், நான் அங்கே போகலான்னு நினைக்கிறேன். ஜியாகிரபிக்கலாக சில சேஞ்சஸை காடு வைக்கிறாருன்னா அதில் உன்னத நோக்கம் இருக்கும். நீங்கள் குடியிருக்கிற இடமா இருந்தாலும், உங்களுடைய மினிஸ்ட்ரியாக இருந்தாலும், உங்களுடைய ஆஃபீஸாக இருந்தாலும், நீங்கள் சூஸ் பண்ணுற காரியங்கள் வந்து காட்ஸ் பிளான் படி தான் இருக்கணும். அதுதான் அங்கே அதை சொல்கிறார் ஆண்டவர். அங்கே இல்லைங்க, நான் இங்கே இருக்கேன், எனக்கு இங்கே கொண்டு வாங்க. இங்கே நான் இருக்கேன், எனக்கு இங்கே கொடுங்க அப்படியே சொல்கிறாரு. அங்கே ரொம்ப முக்கியமானது. சும்மா அங்கே இங்கேன்னு ஏதோ ஒரு வார்த்தையாக நினைக்கக்கூடாது. நீங்கள் பைபிளில் சிலதெல்லாம் அங்கே ஆகிலும் இங்கே, அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்போ அவன் அங்கே மட்டும் போகாமல் இருந்தான்னா காகம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் வராது? அது காகத்துக்கு இவர் அங்கே போன்னு சொல்லிட்டாரு. காகத்துக்கு இவர் டைரக்ஷன் பண்ணிட்டு காகம் ரெடியாக கீழ்ப்படிஞ்சு போயிட்டா. இவன் அங்கே இல்லைன்னா எப்படி கிடைக்கும் உனக்கு ஃபுட்டு? உங்களை சில இடத்த விட்டு இங்கே இருந்து அங்கே போன்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா
அது யாருக்கு ப்ரொஃபஸர்லாம் எனக்கு தெரியாது. அப்படின்னா அவர் உங்களுக்கு போஷிக்கிறவங்களையும் காப்பாத்துறவங்களையும் உங்களை ஆனர் பண்றவங்களையும் அவர் அங்கே வச்சிருக்கும் போது நீ இங்கே தான் இருப்பேன்னா எப்படி? நான் அங்க நல்லா இருந்தேன், அப்படி கிடையாது. இயேசுவின் நாமத்தினால அங்க அவர் கட்டளையிட்டார்னா அது அப்படியே டைரக்ஷனை பறந்து வந்து அங்க பார்க்கும் எலியாவை பார்த்துட்டு வாயில வச்சுக்கிட்டு இருக்குது. நான் ரொம்ப நினச்சி பார்க்குறேன், ஒரு சப்பாத்தியை எத்தனை சப்பாத்தியோ எவ்வளோ ஃபிஷ்ஷோ, ஏன்னா அதுக்கு பிறகு அவன் 40 days நடந்து போகிறாங்க. அதுக்கு பிறகா தேவதூதன் தட்டி கொடுத்த பிறகுதான் அது. எவ்வளோ பலன் இருந்தா அப்படி போக முடியும்? இந்த காகம் போஷிச்ச உடனே அவ்வளோ பலன் வந்திருக்குமா? அப்போ அவ்வளோத்தையும் அது வாயில தூக்கிட்டு வருமா? இதெல்லாம் எழுதப்பட்டதெல்லாம் கதையா? இதுல இருந்து நான் என்னங்க சொல்ல வரேன்? He can do anything for you, but what is your role? அதான் என்னுடைய பாயிண்ட். உங்க ரோல் என்ன? இல்ல ஆண்டவரே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் அந்த கேரியத்துல இங்கே இருந்துக்கிறேன். இல்ல அடுத்து பாருங்க, ஒரு இடத்துக்கு நடத்த சாரி பாத்துக்கு போங்கிறாரு. அவர் கட்டளையிடுற இடங்களுக்கு நீங்க போனால்தான் அங்கே உங்களை போஷிக்க முடியும். அவர் சொல்றதை நீங்க செய்தால்தான் your role is very important ன்னு சொல்றேன். If you are not doing that role, you will not see the God's hands miracle. அவர் செய்ய மாட்டேங்கிறாருன்றதெல்லாம் சில நேரத்துல அதை யோசிங்கன்னு சொல்றேன். எங்களுக்கு இதை செய்யல, எங்களுக்கு அதை செய்யல அப்படின்னா சிலதெல்லாம் நாம செய்யாம இருக்கிறோம்னு சொல்றேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பாருங்க, மேன்வேர்ட் பார்ட்டை பாருங்க. அடுத்தது மேன்வேர்ட் பார்ட்டை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது மண்டைக்கு டேலி பண்ண முடியாது. அவர் சொல்லிட்டாருன்னா செய்ய வேண்டியதான். அவர் சொல்றது எப்படின்றத அடுத்தது சொல்றேன். உங்கள் ரோலை இப்போ சொல்லிக் கொடுக்குறது. உங்கள் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காட்ஸ் ஹேண்ட் அசைக்கிறதுக்கு நீங்கள் இல்லாமல் அவர் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கள். He can't do anything without you. ஆமென். நீங்கள் எவ்வளோ பெக்யூலியர் ஜெனரேஷன் சொல்கிறேன்னா, உங்களை இந்த பூமியில் உங்களை வச்ச நோக்கமே அந்த நற்கரிகள்லாம் நீ செய்யணுன்றதுக்கு தான். ஆமென். அப்போ அவர் உங்கள் மூலமாக தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல் பீப்புள், how much you are valuable in the sight of God. அந்த நற்கரிகள் எல்லாம் நீங்க செய்யணும்னு விரும்புறாரு அவரு. ஹல்லேலூயா. அதுக்கு உங்க ரோல் என்ன? அப்படியே கேட்டுரு. ஹூக்கில் மீன் ஐயா கொஞ்சம் நின்றுக்கிட்டே கொஞ்சம் அந்த ஃபுட்டு, ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு, ஏண்டா இதெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு ஒரு புழு எடுத்து வை அப்படியா? அவர் ஃபுட்டை பற்றி பேசவே கிடையாது, போனால் போயிட்டான். அதே மாதிரி இங்கே என்ன, அது எலைஜா என்ன செய்கிறாரு? எலியா கேரி தாட்டில் போனால் அவ்வளோதான். அங்கே காகம் வரும்னா வருதோ வரலையா அது அவர் பாடுங்க. வருதோ வரலையா உங்கள் பாடு என்னங்க? போகணும், அவ்வளோதான். இதில் நம்ம எல்லாம் எவ்வளோ போராக இருக்கோன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வேணால் ஒரு இந்த வாரத்தில் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 4 பேரை கொண்டு வந்து அந்த எலிசா என்ன செய்கிறாரு? அந்த ஒய்ஃப் வரா, இந்த மாதிரி கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு அவர் என்ன கேட்குறாரு? சரி நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது லிஸ்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லலை. என்ன கேட்டார் தெரியும்? உங்ககிட்ட என்ன இருக்குது? நீ காடு உங்களை கேட்குற, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஹலோ, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஐயோ பாவம், உங்களுக்குள்ள காடு இல்லை. ஹலோ, உங்களுக்குள்ள காடு இல்லை. நான் இந்த விட்டமின் B12 அண்ட் D3 ரெண்டுமே எனக்கு டெபிசிட் ஆயிடுச்சு. இந்த பேனாவை எடுக்கிறாரு டாக்டர், வைக்கிறாருமா ஜெயஸ்ரீ, இப்படி எடுக்கிறாரு, இப்படி வைக்கிறாரு, இப்படி எதையுமே அவர் என்ன செய்ய முடியல. ராங்கா டயக்னோஸ் பண்ணவோ ராங்கா எழுதவோ அவரால் முடியல. அவர் சிஎம்சியில் ஜென்ரல் மெடிசன் படிச்சுட்டு டாப் மோஸ்ட் வந்து டாக்டரா உட்கார்ந்துருக்கிறார். ஆனா நீங்க அதை விட டாப் மோஸ்ட். ஹலோ, அங்க பாக்குறாரு, வைக்கிறாரு, பாக்குறாரு, வைக்கிறாரு, திருப்பி அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கிறாரு. எல்லாமே நார்மலா இருக்கு, எல்லாமே நார்மலா இருக்கு. எதுவுமே பேனா எடுக்கிறாரு, வைக்கிறாரு, பேனா எடுக்கிறாரு, வைக்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்? நீங்க லேசான ஆள் கிடையாதுங்க. உங்களை யாருமே இல்ட்ரீட் பண்ண முடியாது. உங்களை ட்ரீட் பண்றதும் ராங்கா பண்ண முடியாது, இல்ட்ரீட் பண்ண முடியாது. ராங்காவோ ரைட்டாவோ ட்ரீட் பண்ண அவருடைய பெர்மிஷன் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. நீங்க அவ்வளவு பெரிய ஸ்பெஷல் பீப்புள், அவ்வளோ வேல்யூபிள் பீப்புள்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நம்ம ரோலை நம்ம செய்யாதனால தான் நம்ம ரொம்ப என்னங்க ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். சிக்னிஃபிகண்ட் ரோல் பண்ண வேண்டியவங்க ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்னா என்ன அர்த்தம்னா சும்மா உதாசீனப்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமா தெரியணும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவ்வளோ வேல்யூபிள் சோல் நீங்கள். அப்போ வேர் வென்ட் ராங், வேர் வி வென்ட் ராங் தம்பி, வேர் வி வென்ட் ராங், ஒய் நோ மிரக்கிள்ஸ், ஒய் தேர் இஸ் நோ ஹேண்ட் ஒர்க்கில் எதுவுமே நல்லா நடக்கலை. ஏன் நம்ம ரோலை நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம், சீரியஸாக எடுக்கிறது கிடையாது. ஓவர் நைட்டில் வராது, ஆனால் கட்டாயமாக வரும். நான் சொல்கிறேன், டே பை டே வரும். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரட்டு என்ன சொல்றா? 2 ராஜாக்கள்ல எத்தனை 7 இருக்கு? 4 எடுத்து வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பாத்தீங்களா, என்ன இது ஒரு கேள்வி? கடன்னு சொல்றா. கடன்னு சொன்ன பிறகு நான் உனக்கு என்ன செய்யணும்? ஹோலி ஸ்பிரிட் உங்களை கேட்கிறாரு. ஹலோ, உங்களை கேட்கிறாரு. பிராக்சில்டா உன்னை கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்போ காட் வந்து உங்களை பார்த்து என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சிலருக்கு அதுவே தெரியாது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹோலி ஸ்பிரிட் கேட்கிறாரு இன்னைக்கு. சித்ரா, உன்னை பார்த்து நான் என்ன செய்யணும் உனக்கு சொல்லு. அப்படி கேட்கிறவங்க சும்மா கையால் ஆகாதவங்க இருக்க மாட்டோம். அதையும் தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து உனக்கு நான் என்ன செய்யணும், என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்கறாங்கன்னா ஒருத்தவங்க அவங்களால செய்ய முடிஞ்சவங்க தான் கேட்பாங்க.
முதல்ல மனசு இருக்கு, செய்யறதுக்கான திறமையும் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், அதோட நிறுத்துறாரா? இன்னொன்னு கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? இப்போ நமக்கு அந்த ஒரு கொஸ்டினே கேட்டுட்டு விட்டுட்டா பரவாயில்ல. அடுத்ததே வருதாமா? ரெண்டும் அட்டஸ்டா கேட்குறாரு. 2 கொஸ்டின்ஸ். என்ன? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். வாவ், என்ன இருக்கு உன்ட்டன்றார். வீடு, இதான் வீடு. என்ன இருக்கு உன்ட்ட? நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்க. உலக தோற்றத்துக்கு முன்ன எனக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்கோ அதான் நீ கிறிஸ்துக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்க. உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆனா அவ சொல்றா, அந்த பொண்ணு, அந்த விடோ, என் வீட்டில், நல்லா கவனிக்கணும் எல்லாரும், என் வீட்டில், இந்த வீட்டில் ஒரு குடம் எண்ணெய். எத்தனை குடம்? ஒரு குடம் சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கா பிரதர், சிஸ்டர்? யார் வீட்டுல ஒரு குடம் இருக்கு? ரீட்டா, உங்க வீட்டுல இருக்கா சிஸ்டர்? ஒரு குடம் contains how many liters of water? இல்ல, ஜென்ரலி குடம் contains 10 liters. அப்போ இவ எவ்வளவு வசதியா, இவளுக்கு எப்படி வந்திருக்கும் கடம்? 10 லிட்டரு உள்ள அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கிறா இவோ அப்படின்னு உலக பிரகாரமா சொல்றேன். ஆனா அவ எதை மீன் பண்றா? ஒரு குடம் சொல்லுங்க, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேற ஒண்ணுமே இல்லையா அவட்ட. அப்போ அவளுக்கு மற்ற எது இருந்தாலுமே எதுவுமே பெருசா இல்லை. அவளுக்கு பெருசா உன்ட்ட என்ன இருக்குன்னா கடன் அப்படின்னு பொழுதுங்க என்னெல்லாம் சொல்லலாம்? கொஞ்சம் கொஞ்சம் நகை இருக்கு, இப்போ சோஃபா தட்டு முட்டு சாமான் இருக்கு, அதெல்லாம் விற்று கொடுத்துடலாம், அப்படி தானே பதில் வரணும் இல்லை? ஆனால் இவன் என்ன சொல்கிறா? அப்போ அவளுடைய வேல்யூ அவள் தெரிஞ்சு வச்சிருக்கா. எண்ணெய் இஸ் ஈக்குவலன்ட் டு த ஸ்பிரிட் ஆஃப் காட். என்னை பூசி காயங்களா ஆற்றியே அப்படின்னு பாட்டு பாடுறோம்ல. எண்ணெய் எதுக்கு அடையாளமாக இருக்குது? அப்போ அவளுக்கு என்ன இருக்குது? எதுவுமே இல்லைங்க, அவர் தான் இருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், எதுவுமே இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு ஒன்றே ஒன்று இருக்குதா? ஆண்டவர் இருக்கிறாருன்னு அறிவு இருக்குதா? எதுவுமே எனக்கு யாருமே இல்லை, ஆனால் கர்த்தர் இருக்கிறார் என்னோட, சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், எதுவுமே இல்லைன்னும் போது கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்கிறதும் ஒரு ஸ்பெஷலு. எல்லாமே இருந்தாலும் இவர் இல்லைன்னா ரொம்ப பேட் அது. அதனால் எல்லாமே இருந்தாலும் இவர் இருக்கிறது தான் எனக்கு பெருமை. இதை எப்படி சொல்ல முடியும் எல்லாரும்? அதாவது எதுவுமே இல்லை, இவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதும் ஒரு பெருமையாக இருந்தால் கூட, நான் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாமே இருந்தாலும் இவர் இருக்கிறாருன்ற அறிவு தான் பெருமையானது. புரிஞ்சிச்சா இல்லையா? அந்த இவர் யாரு? ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்க எல்லாரும். எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு? சிலருக்கெல்லாம் டங்ஸ் பேசல அதனால இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஹோலி ஸ்பிரிட் டங்ஸ்ல பேசுறதவர் தான் ஹோலி ஸ்பிரிட் கிடையாது. அதாவது ஹீஸ் நாட் ஒன்லி a லாங்குவேஜ்னு சொல்கிறேன். இந்த சிருஷ்டிப்புலேயே உங்களை என்னவா வச்சிருக்கிறாருன்னு சொன்னேன் நான். ஸ்பிரிட் வச்சுக்கிறாருன்னு சொன்னேன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே அவருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டது எப்படி? அவர் யாராக இருக்கிறாரு? ஸ்பிரிட்டாக இருக்கிறாரு. உங்களை எப்படி சிருஷ்டிக்கிறாரு? ஸ்பிரிட்டா. அப்போ ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களோட இருக்கிறாரு. ஐயோ, சத்தியமாக புரிஞ்சுக்குங்க. ஆமென். அந்த பேப்டிசத்தோட இருக்கும்போது, அந்த மறுபடியும் பிறக்கும்போது போய் ஜாயின் ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரமா ஜாயின் ஆயிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் அவருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டவங்க நீங்க என்ன செய்யணுமா? நற்கிரியா இருக்கணுமா? ஹல்லேலூயா. அவர் சொல்றா, ஒரு குடம் எண்ணெயை தவிர ஒண்ணுமே இல்லைங்கிறா. அதுலயே பாயிண்ட் இருக்கு பாருங்க. அந்த எண்ணெய் இருந்துட்டா போதும். சொல்லுங்க பக்கத்துல, எண்ணெய் இருந்துட்டா போதும். நிறைய பேருக்கு இந்த இல்லை உங்ககிட்ட இருக்கிறதே உனக்கு தெரியலன்னா எப்படி? உங்ககிட்ட இருக்கிறதே உனக்கு தெரியலன்னா எப்படி? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா உடனே அவளுடைய எண்ணம் என்ன? நம்மக்கிட்ட இந்த கடன் அடைக்கிறதுக்கு இருக்கிற சாமானை தான் கேட்குறது. என்கிட்ட ஒரு கூட எண்ணெயை தவிர இல்லைங்கிற. அப்போனா இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கர்த்தரை தவிர, அதோட அர்த்தம் என்ன? கர்த்தரை தவிர, ஆவியானவரை தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஏம்மா, அதை விட என்னம்மா வேணுன்றார் அவரு. அவர் கொடுக்குற டெக்னாலஜி என்ன தெரியுமா? என்ன வகையில் அவர் அந்த கடன் அடைக்கிறாரு பாருங்க. இதான் மேன்வேர்டு பார்ட்டை பற்றி பேசுகிறேன். இது வரைக்கும் அவளுடைய சிச்சுவேஷனை பேசினேன். மேன்வேர்ட் பார்ட் என்ன? நீ என்ன பண்ற அப்படிங்கிறாரு. என்ன பண்ற அப்படின்ட்டு என்ன சொல்றாரு? அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. வெறும் பாத்திரம் சொல்லுங்க எல்லாரும். வெறும் பாத்திரம். ஐயோ பா, வெறும் பாத்திரம் சொல்லுங்க. நீ எவ்வளவு நகை நட்டு வச்சிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லைன்னா நீ வெறும் பாத்திரம். உனக்கு இந்த ஊரையே வளைக்கிற அளவுக்கு சொத்து பத்து இருந்தாலும் நீ கர்த்தர் இல்லாம வாழ்ந்தனா நீ வெறும் பாத்திரம். எனக்கு எதுவுமே இல்லை, ஒருத்தர் இருக்கிறாரா, நீ வெறும் பாத்திரம் இல்லை. இதை வச்சு நீ என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். உனக்கு அவர் இருக்கிறாருங்கிற ஃபீலிங்கே இல்லையே. இவரை விட யார் பெருசுங்கிற ஃபீலிங்கே இல்லையே. ஹலோ, அவர் சொல்றா, வெறும் பாத்திரத்தை வாங்கி, எலிஷா சொல்றாரு, வெறும் பாத்திரத்தை வாங்கி என்ன செய்ய? எண்ணெயை ஊத்து. ஐயோ கர்த்தாவே, அந்த எண்ணெயை ஊத்த 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 எல்லா வெறும் பாத்திரம் நிரம்பிருச்சு. இதை ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு கடன்காரிய கஷ்டத்தில் இருக்கிறவள இன்னொரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. நம்ம என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் போய் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்க போகும்போது அதோட ரூட் காசை பற்றி கேட்குறாரு. இவர் ரட்சிக்கப்பட்டாரான்னு கேட்குறேன். முதல்ல ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், அவர் நல்லா ஆகணுன்றாங்க.
என்ன சொல்கிறாங்க, முதல்ல இவர் ரட்சிக்கப்பட்டாரா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா எல்லாரும் நான் கேட்டால் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. அவங்க என்ன, இப்போ படுக்கையில் இருக்கிறவர் எந்திரிக்கணும், முதல்ல அவருக்கு சுகம் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. சுகத்துக்கு சுகம் கிடைக்காத காரணம் என்னன்னு பார்க்கணும் நம்ம. அதான் அந்த மேன்வேர்ட் பார்ட்டை எல்லாருமே எப்படி எடுத்துக்க, ஊழியக்காரங்க கூட அதை அவங்க சொல்கிறது அப்படியே நம்ம கேட்டுக்கிறது. ஊழியக்காரங்க நம்ம என்ன பண்ணுறது, ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா, அந்த ஜெபம் காட் இல்லைங்க ஆன்சர் கொடுக்குறவரு. நீங்கள் வேணா மனுஷனை திருப்திப்படுத்திட்டு வரலாம், ஆனால் பேஸ்மெண்ட் என்ன, பாட்டம் லைன் ட்ரூத் என்ன, காட் வேர்டு, காட் அண்ட் வேர்டு. பாருங்க, அந்த ஆவியில எல்லாம் வெறும் பாத்திரத்துல ஆவியானவர் இல்லாதவங்க எல்லாம் இவளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க 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 அவ கடன்லாம் அடைஞ்சு போச்சுங்க. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய காடை உனக்குள்ள வச்சுக்கிட்டு யாரு நீன்னே உனக்கு வேல்யூபிளா இருக்க தெரியலன்னா என்ன என்ன ஐ ஆம் a child of God, we are the children of God. என்ன அர்த்தம்? சும்மா போறோம் வர்றோம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அவர் கேட்கிறாரு பாருங்க, என்ன இருக்கு அதோட நிறுத்தல, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறாரு. இப்போ காடு உங்களை நேரம் வந்தால் உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல தெரியுமா? அவரை பார்த்து ஒர்ஷிப்னா நீங்கள் டப்ப டப்பன்னு அடிக்கிறதும் இல்லைங்க, அவரை பார்த்து நீங்கள் இருக்கிறதே எனக்கு போதும்ப்பா சொல்லுவீங்களா? ரிசல்ட்டு கிடச்சிச்சா? இங்கே தீர்க்கதரிசிகளின் புத்தருடைய மனைவி அவளுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சா? கிடச்சிச்சு. நாகமானுக்கு கிடச்சிச்சா? கிடச்சிச்சு. பீட்டர் ஹூக்கில் பெயிட் வச்சுக்கடா அது சொல்லாமே போட்டதுனால ரிசல்ட் கிடச்சிச்சா? இன்றைக்கி முக்காடை போட்டு முழங்கால போட்டு ஒவ்வொரு நாள் ரிசல்ட்டே வரலைங்க. ஏன் ரிசல்ட் இல்லை? அவரை தள்ளி வச்சுட்டு சிலர் ஜெபிப்பாங்க. ஐயோ, அவரை தள்ளி வச்சுட்டு அவருடைய வார்த்தையை தள்ளி வச்சுட்டு. வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுங்களேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக நடந்திருக்கு, மேன்ஸ் பார்ட் இருந்திருக்கு சொல்லுங்க யாராவது, மேன்வேர்ட் பார்ட். வேற இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுங்க. காணாவூர் கல்யாணம் சொல்லலாம், தண்ணீரை நிரப்பும் போது கூடங்க அவங்களுக்கு என்னன்னு தோணியிருக்காது, இதுதான் திராட்சரசம் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப வேடிக்கை இருக்குது. தண்ணீரை தான் நிரப்ப சொல்கிறேன். ஏன்னா அந்த அந்த பெரிய ஜார் வந்து எங்கே வச்சுருப்பாங்கன்னா கால் கழுவுற இடத்துல இருக்குது அது. அப்போ தண்ணியை இவர் திராட்சரசம் ஆக்க போகிறாருன்னு தெரியாமே இவனுங்க தண்ணியை ஊற்றுறானுங்க. அதை மொண்டு போங்கள் கொண்டு போங்கள், மொண்டு போங்கல்ல, நிரப்புங்கள் கொண்டு போங்கள், நிரப்புங்கள் கொண்டு போங்க. எனக்கு அந்த பேப்பரை நிரப்பு கொண்டு போங்கள். அல்லேலூயா. மேன்வேர்டு பார்ட்டை நான் செய்வேன்னு சொல்லலாமா எல்லாரும்? மேன்வேர்டு பார்ட்டை நான் செய்வேன்னு சொல்லலாம். மேன்வேர்டு பார்ட் என்ன, காட் உங்களை என்ன சொல்கிறாரு, எப்படி தெரிஞ்சுக்கிறது சிஸ்டர் மேன்வேர்டு பார்ட்டை? மேன்வேர்டு பார்ட்டை எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? அங்கே அப்படிங்கிறாருல, காகம் போய் அங்கே கரெக்டாக கொடுக்குது இல்லை, அங்கே இவன் போகிறான்ல, அந்த அங்கே இங்கே ஆகிலும் அப்படின்ற வார்த்தைலாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க? ஒரு முக்கியமான வசனத்தை சொல்லியிருக்கேன் நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு ஃபெய்த் இருக்கணும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க எல்லாரும் இல்லை, ஃபெய்த் இருக்கணும். ஃபெய்த் எப்படி வரும்? ஃபெய்த்தை குறித்து எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சால் கூட அதோட டெஃபினேஷன்லாம் ஹீப்ரு 11:1 எடுத்து சொல்லும். காணப்படாதவங்களை நிச்சயம், நம்பப்படுகிற உறுதி எல்லாம் தெரிஞ்சால் கூட வாட் இஸ் ஃபெய்த்து அப்படின்னும் போது என்னென்னா, இந்த ஃபெய்த்து உனக்கு எப்படி வரும்? எனக்கு ஃபெய்த்தே இல்லைன்னு சொல்ல வேண்டாம், உனக்கு ஃபெய்த் இருக்குது. உனக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டே ஆவியானவரே ஃபெய்த்துன்னு ஆவியானவர் தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபெய்த் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகிடும். அப்போது ரோமன்ஸ் 10:17 பாருங்க. ரோமன்ஸ் 10 இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆதலால் பாருங்க, இதெல்லாம் பாருங்க, என்ன ஆகிலும் ஆதலால் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அங்கே அதெல்லாம் ரொம்ப கீ வேர்டு. அதெல்லாம் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். நல்லா கவனிக்கணும். விசுவாசம் இப்போ நான் எதை குறித்து சொல்ல வரேன், நீங்கள் உங்கள் பார்ட்டை செய்யறதுக்கு அங்கே இரு இங்கே இரு இதை செய்யணும்னு சொல்றதுக்கு மறு கேள்வி கேட்காம இவங்கெல்லாம் போனதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்கு ஃபெய்த் ஆப்ரேட் ஆகுது. எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, விசுவாச கேள்வினால் வரும். சொல்லுங்க ஜெயஸ்ரீ, கேள்வினால் வரும்னா என்ன? ஹியரிங் த வேர்டு. இருங்க கேள்வினால் வரும். ஹேமா உனக்கு தெரியுமா இது? கேள்வினால் வரும்னா ஹியரிங், கேள்வினா கேட்கறது. எப்படி கேட்ப ஜெயஸ்ரீ? நீ எப்படி கேட்ப? நீனே படித்து சத்தமாக கேட்பியா ரேமாவா? இல்லை நான் கேட்குறது உனக்கு புரியுதா? இப்போ நீ பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எஸ்ஐக்கண்ணா சொல்லுவார், பைபிளை மொனமொனாவது சத்தம் போடுங்கன்றாரு. அப்போது உங்கள் சத்தம் உங்கள் காதுக்கு கேட்குறதா? என்ன அர்த்தம் இது? கேள்வினால் வரும்னா, நீங்கள் பைபிள் எடுத்து படிக்க த ஆத்தர் ஆல்சோ எ டீச்சர். யார்? ஹோலி ஸ்பிரிட். அதை படிக்கும்போது அவர் பேசுகிறத உங்கள் காதில் கேட்கும். இந்த காதில் கேட்கவும் சில நேரத்தில் இங்கே உள்ளான மனுஷனுடைய ஆவியில் ஒரு காது இருக்குது, அதில் கேட்கும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அதை கேட்டுட்டா அதுக்கு மிஞ்சி யார் என்ன சொன்னாலும் அதுக்கு நீங்கள் அடங்கணும்னு அவசியமே கிடையாது. அப்போது காதில் கேட்கணுன்னா இதை முதல்ல என்ன செய்யணுங்க?
இதை என்ன செய்யணும்? எடுத்து படிக்கணும். எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க சின்சியராக? நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் பைபிள் படிக்க மாட்டாங்க. ஜெப கூடுகைக்கு போவாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க. ப்ரேயர் செமினார் ஃபைன், பைபிள் படிக்க மாட்டாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்குங்க. நீங்கள் முதல்ல பைபிளை படிச்சுட்டு தான் ஜெபம் பண்ணணும். பைபிளை படிக்க 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 என்ன வரும்? நான் அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த ஊழியத்துக்கு என்ன பேர் வைக்கிறது? மல்கியாவில் பேசுகிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமேன். அப்போ நீதியின் சூரியன் ஊழியங்கள்னு வச்சிடலாம். திருப்பி பார்த்தா அதே வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுகிறாங்க எல்லாரும். உடனே நான் சன் ஆஃப் ரைட்டியஸ் மினிஸ்ட்ரிஸ்னு வச்சேன். நான் அவர் சர்ச்சையை பார்த்தீங்கன்னா கிங்டம் 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 கிங்டம்னே பேசிகிட்டு இருந்தார். காட் வந்து ஒரு நீதிமானை எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா ஒரு மரத்தோட கம்பேர் பண்ணுறாரு. நீதிமான் பனையை போல் செழித்துன்னு வருது பார்த்தீங்களா? நீதிமான் வேர் கனி கொடுக்குன்னு வருது பார்த்தீங்களா? நீதிமான் கேதுரை போல் வளருவான்னு இருக்குது பார்த்தீங்களா? வேற என்ன சொல்லுங்கள்? நீதிமான் மரத்தோட, நீதிமான் வேர் கனி கொடுக்கும், நீதிமான் வேர் அசையாது, பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல் வருவான், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். மரத்துக்கு ஏது வருத்தம்? இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். மரத்தோட கம்பேர் பண்ண ஒரு மரத்தை, மரம் இட்ஸ் நாட் பிளான்ட் ஸ்மால். ஒரு மரத்தை பிடுங்கி பிடுங்கி நட்டா என்ன ஆகும்? அப்போ சொல்கிறாரு கிங்டம் மெம்பர்ஸ்னு போடாத, சிட்டிசன் போடு. சிட்டிசன் எங்கே போனாலும் நேட்டிவ்க்கு வந்தாகணும். எங்கே போனாலும் நேட்டிவ்க்கு வந்தாகணும். எந்த ஊருக்கு போனாலும் வந்தாகணும். ஆமேன். அப்போது இதெல்லாம் எனக்கு அந்த நாளில் அவர் சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிடைக்கிற வெளிப்பாடுகள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் எவ்வளோ பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. சிலர் இங்கே என்று அங்கே என்று சொல்வார்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கு. அப்போனா நான் தேவன், ஃபாதர், சன் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட் உனக்கு உள்ளே இருக்காங்க. நீ மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அவரை இந்த உலகத்தில் ஃப்ளஷில் இங்கே இருக்க. ஸோ யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். ஸோ யூ ஆர் த டாட்டர் ஆஃப் காட், சன் ஆஃப் காட். எத்தனை பேர் இதன்படி நடக்க விரும்புகிறீங்க? உங்கள் வாட் இஸ் யுவர் ரோலு? வாட் இஸ் யுவர் ரோலு? உங்கள் பார்ட் என்னவோ அதை நீங்கள் பண்ணணும். உங்கள் பார்ட் எப்படி தெரிஞ்சுக்கணும்? போய் போய் தலையை காமிச்சிட்டு இருக்கக்கூடாது எல்லாத்தையும். நீ தனியாக உன் பைபிள் எடுத்து வாசிக்கணும். உன் அம்மா ட்ரெஸ்ஸை நீ போடுவியா? சொல்லுங்கள், போட முடியாது, சரியாக ஃபிட் ஆகாது. அதுமாரி உன் பைபிளை எடுத்து நீ படிக்கணும். அதை கன்ஃபர்மேஷனுக்கு நீ யார்கிட்ட வேணால் தலையை கட்டலாம். அதை காடே விரும்பி ஒரு சிலர் அனுப்பி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா அது அவருடைய கடமையாயிடுது. என் வார்த்தையை நீ நம்பணும்னு. ஆமேன். பைபிளே படிக்கிறது இல்லை நிறைய பேர், ரொம்ப பிஸி. பஸ்ஸில் போயிட்டு ஜெபிச்சுக்கலாம், காரில் போயிட்டே ஜெபிச்சுக்கலாம். காரில் போயிட்டு பைபிள் படிக்க முடியாது. காரில் போய்ட்டு படிக்க முடியுமா? அந்த அசைவில் முடியவே முடியாது. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த 5 மாதம் முடிஞ்சு 6ஆம் மாதத்துக்கு வரீங்க, நீங்கள் உங்களுக்கு வேத வாசிப்பை சின்சியராக சீரியஸாக எடுத்துங்க. நான் பேசுகிறது வேத வாசிப்பு இருக்கணும் உங்களுக்கு. அதுதான் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த அந்த சத்தம் கேட்குறவங்க தான் எனக்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியும். எனக்கு சொல்கிற நிச்சயமாக ஐ வில் ஷுவர்லி ஹெல்ப் யூன்னு கேட்டுச்சு எனக்கு, தெரியுமா? ஐ வில் ஹெல்ப் யூன்னு இருக்குங்க பைபிளில். எங்கே இருக்குது தெரியுமா? ஐசியா 41:10 ஐ வில் ஹெல்ப் யூன்னு இருக்குது. அதை நான் எடுக்கிறேன். ஆம்ப்ளிஃபை புல்ல நான் ரொம்ப எடுக்கல, நான் மெசேஜ் டிபிடி எடுக்கிறேன். ஆம்ப்ளிஃபை புல்ல ஐ வில் ஷுவர்லி ஹெல்ப் யூ. ஆனால் இவர் ஷுவர்லின்னாரு, எங்கடா இருக்குது அதுன்னு பார்த்தா ஐ வில் ஹெல்ப் யூன்னு தானே இருக்குன்னு பார்க்குறேன். ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷனில் இருக்கு ஐ வில் ஷுவர்லி ஹெல்ப். மாற்றுவாரா? மாற்றலை, எனக்கு செஞ்சிட்ருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ ஆர் த விட்னஸ். மேத்யூ 24:14 என்ன சொல்லுது? அதுதான் கீவேர்டாக நம்ம 4-5 வாரமாக பார்த்துட்ருக்கோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும். சொல்லுங்க, சகல ஜாதிகளுக்கும். சகல அப்படின்னும் போது நத்திங் இஸ் மிஸ். சகல, அதுல மிஸ்ஸிங்கே கிடையாது. சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு. அப்பா, சாட்சின்னு சொல்லுங்க. ஐ எம் எ பிலீவர், ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட், ஐ எம் தி மெம்பர் ஆஃப் திஸ் சர்ச். அதெல்லாம் தாண்டி ஐ எம் தி விட்னஸ். சொல்லுங்க, ஐ எம் த விட்னஸ். ஒரு சர்ச்சுக்கு ஒரு சர்ச்சில் இருந்து நீங்கள் சத்தியத்தை உள்வாங்கிட்டு நீங்கள் போகும்பொழுது உங்கள் துக்கத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. என்னங்க இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? நான் துபாய் போயிருக்கும்போது அந்த அந்த தம்பி வந்து ஒரு ஷெஃப்பாக இருக்கிறாரு, இதே ஊர் தான். அங்கே போயிருக்கும்போது அவர் வந்து ஒரு சாட்சி சொல்கிறார். அந்த ஓனரு இந்த பையனை அவ்வளோ மதிப்பாராம். என்ன சொல்கிறாரு? பா, என்னப்பா சம்பளம் கம்மி, என்ன சம்பளம் கம்மி, வேலை பெரிய டாப் மோஸ்ட் வேலை, ஆனால் உன் முகத்தில் எப்பயுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கேப்பா. அதை வந்து சொல்கிறான் அந்த பையன். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவன் சொல்கிறான், எனக்குள்ளே ஜீசஸ் இருக்கிறாரு. அதனால் அங்கே இருக்கிற சண்டை போடுறவன்,
முறைச்சிக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் இவன் போய் சரிப்படுத்துவான். இதாங்க விட்னஸ்ஸு. விட்னஸாக மைக்க பிடிச்சி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு இங்கே பேசிட்டு அங்கே போய் விட்னஸ் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. நம்ம லைஃபே ஒரு விட்னஸ். இப்போ ஹோலி ஸ்பிரிட் உங்களை கேட்குறாரு, உன்கிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது, நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு குடம் என்ன இருக்குதா? ஒரு குடம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வெசல் வந்து நிறைகுடமாக இருக்கணும். இது குடங்கிறது ஒரு வெசலுங்கிறது நம்மளுடைய இன்னர் மோஸ்ட் பீயிங்கு. ஆமாம், அது அறகுறையாக இருக்கக்கூடாது. குறை கூட என்ன ஆகும்? ரொம்ப ஜென்டிலாக பேசுகிறாங்க, தழும்புன்னு கூத்தாடும். குறை குடம் கூத்தாடினா அந்த பாதி தெரிந்த காற்றுல இப்படி விழும், அப்படி விழும், குடம் அங்கேயும் இங்கேயும் ஓடும். நிரம்பின குடம் அப்படியே இருக்கும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறாரு, நீ தான் அந்த நிறைக்குடம், நான் தான் உனக்குள்ளே இருக்கேன், நீ தான் இந்த கிங்டம் காஸ்பலை நீ தான் சொல்லி ஆகணும். யூ ஆர் த விட்னஸ் ஃபார் கிங்டம் காஸ்பல். காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ. மாறிடாயம்மானேசரே, மாறாதவர் என்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. மாறிடாயம்மானேசரே, மாறாதவர் என்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும்மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் அன்பிலே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால், அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால், அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும்